Alight Motion ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் கிளிப்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அந்த வீடியோவில் இருக்கிற கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ் போங்க, ஆட் எஃபெக்ட் கொடுங்க. அதரில் சேனல் ரீமேப் RGBன்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். அந்த எஃபெக்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு R வச்சுக்கோங்க, G. அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷனில் Y வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. வேறு எந்த சேஞ்சும் பண்ண வேணாம். அடுத்து அகைன் ஆட் எஃபெக்ட் கொடுங்க. கலர் அண்ட் லைட்டில் ஹியூ ஷிஃப்ட்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். அந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதோட ஸ்ட்ரென்த்து பார்த்தீங்கன்னா 335 வச்சுக்கோங்க. அதுதான். அடுத்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸில் போயிட்டு ஆட் எஃபெக்ட் கொடுங்க. அதரில் காப்பி பேக்ரவுண்ட் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அகைன் ஆட் எஃபெக்ட் கொடுங்க. கலர் அண்ட் லைட்டில் சேச்சுரேஷன் ஆர் வைப்ரன்ஸ் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு சேச்சுரேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு +20 வச்சுக்கோங்க. உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா வேணுன்னா கூட வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அகைன் ஆட் எஃபெக்ட் கொடுங்க. பிளரில் ஷார்பன் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு ஸ்ட்ரென்த்து பார்த்தீங்கன்னா 0.10 வச்சுக்கோங்க. ரேடியஸ் வந்து ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. அகைன் ஆட் எஃபெக்ட் கொடுங்க. ஷார்பன் எஃபெக்ட்டை திரும்ப ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு ஸ்ட்ரென்த்து பார்த்தீங்கன்னா 0.50 வச்சுக்கோங்க. வேறு எந்த சேஞ்சும் பண்ண வேணாம். ஆட் எஃபெக்ட் கொடுங்க. ப்ரொசீஜரல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போனீங்கன்னா நாய்ஸ்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். அந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரென்த்து பார்த்தீங்கன்னா 0.100 வச்சுக்கோங்க. மோனோக்ரோம் ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓவர் ஷூட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது வந்து 1.00 வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ரெக்டாங்கிள் ஷேப் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதில் எஃபெக்ட்ஸ் போங்க, ஆட் எஃபெக்ட் கொடுங்க. காப்பி பேக்ரவுண்ட் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அகைன் ஆட் எஃபெக்ட் கொடுங்க. கலர் அண்ட் லைட்டில் பிரைட்னஸ் ஆர் கான்ட்ராஸ்ட்னு எஃபெக்ட் இருக்கும். அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு பிரைட்னஸ் -6 வச்சுக்கோங்க. கான்ட்ராஸ்ட் வந்து +10 வச்சுக்கோங்க. அகைன் ஆட் எஃபெக்ட் கொடுங்க. கலர் அண்ட் லைட்டில் கலர் டெம்பரேச்சர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 7000 வச்சுக்கோங்க. அகைன் ஆட் எஃபெக்ட் கொடுங்க. கலர் அண்ட் லைட்டில் கலர் டியூன்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். அந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நான் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. லிஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ஒரு பார் இருக்கும். மேலே லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. காமாலையும் மேலே லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. கெயின்லேயும் மேலேயே அதே மாதிரி லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஆஃப் செட்டில் மட்டும் கீழே லைட்டாக டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. அகைன் ஆட் எஃபெக்ட் கொடுங்க. கலர் அண்ட் லைட்டில் எக்ஸ்போசர் காமா எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போசர் பார்த்தீங்கன்னா 0.15 வச்சுக்கோங்க. காமா வந்து 0.980 வச்சுக்கோங்க. ஆஃப்செட் பார்த்தீங்கன்னா 0.03 வச்சுக்கோங்க. அகைன் ஆட் எஃபெக்ட் கொடுங்க. கலர் அண்ட் லைட்டில் ஹைலைட்ஸ் அண்ட் ஷேடோஸ் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு ஹைலைட்ஸ் பார்த்தீங்கன்னா 110 வச்சுக்கோங்க. ஷேடோஸ் பார்த்தீங்கன்னா 80 வச்சுக்கோங்க. அகைன் ஆட் எஃபெக்ட் கொடுங்க. கலர் அண்ட் லைட்டில் சேச்சுரன்ஸ் ஆர் வைப்ரன்ஸ் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு சேச்சுரேஷன் பார்த்தீங்கன்னா மைனஸில் ஒரு -45 அந்த ரேஞ்சுக்கு வச்சுக்கோங்க. வைப்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1.70 அந்த ரேஞ்சுக்கு வச்சுக்கோங்க. அவ்வளோதான். அடுத்து இன்னொரு ரெக்டாங்கிள் ஷேப் ஒன்று ஆட் பண்ணிவிட்டு ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷனில் போயிட்டு இந்த தேர்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு இங்கே சென்டராக ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு நான் பண்ணுற மாதிரி அந்த அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த சர்க்கிளை வந்து வீடியோவோட சென்டருக்கு வர மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு பேக் வந்துடுங்க. எஃபெக்ட்ஸ் போயிட்டு ஆட் எஃபெக்ட் கொடுங்க. கலர் அண்ட் லைட்டில் எக்ஸ்போசராக இருக்காமல் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு எக்ஸ்போசர் பார்த்தீங்கன்னா 1.00க்கு இன்க்ரீஸ் பண்ணிடுங்க.
இன்க்ரீஸ் பண்ணிட்டு திரும்ப ஆட் எஃபெக்ட் கொடுங்க. ஒப்பாசிட்டி ஆர் விசிபிலிட்டியில் ஃப்ளிக்கர் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு ஃப்ரீக்வன்சி ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரென்த்து பார்த்தீங்கன்னா 0.70 வச்சுக்கோங்க. அவ்வளோதான், வேறு எந்த சேஞ்ச் பண்ணலாம். பேக் வந்துட்டு பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில் போயிட்டு கான்ட்ராஸ்டில் சாஃப்ட் ஓவர்லே கொடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ வந்து எல்லா ரெக்டாங்கிள் ஷேப்பையும் லாஸ்ட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு அலைட் மோஷனில் சீசி வந்து நம்ம மேக் பண்ணிட்டோம்.